ஹாய் கைஸ், நம்ம ஈசா பாருங்களேன் எப்படி அறக்க பறக்க சாப்பிட்றான். இதுவும் நான் ஏதோ புடிங்கி சாப்பிட்ற மாதிரி தான். பாஸ்ட் 1 மந்த்தாக வந்து இவன் சீட்ஸ் நிறைய சாப்பிட்றான். ஸோ அது ஸ்டாப் பண்ணதுக்காக நான் சீட்ஸ் 10%ம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து 90% கொடுத்தேன். வெறும் ஆப்பிள், பப்பாயா, அப்புறம் கோவா ப்ளஸ் கேரட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சோடனே சீட்ஸை வந்து நான் கொடுக்குறதே மறந்துட்டேன் நான். சீட்ஸும் காலி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் நான் கொளுத்தூர் போகும்போது இந்த ஜம்போ சைஸ் சீட்ஸ் வாங்கிட்டேன். ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து அது கொஞ்சம் கூட சாப்பிட மாட்றான். இந்த சைஸ் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காக்கட்டூஸு, கிரே பேரட்ஸு, மெக்காவ் அந்த பேர்ட்ஸ் சாப்பிட வேண்டியது. இவனுக்கு கொடுத்த உடனே எல்லாமே வந்து கீழே தூக்கி போட்டுட்ருக்கான். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சீட்ஸ் எடுத்தா, அதை பாதி தான் சாப்பிட்றான் தவிர மீதி எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. இப்போ கூட இந்த வீடியோவில் பாருங்களேன். இவன் வந்து தேடி எடுக்கிறான். எது ரொம்ப குட்டியாக இருக்கோ அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுதான் கரெக்டாக அவன் வாய்க்கு வந்து செட் ஆகுது. ரொம்ப பெருசாக போட்டாலும் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அந்த பிரேக் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறதா கரெக்டான சைஸு, அதுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. இது வந்து சன்கனிஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் 2 இயர்ஸ் மேலே இருந்தால் தான் அது ஈஸியாக பிரேக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடல்ட் வரும்போது தான் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குட்டி சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்களேன். எப்படி சூப்பராக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் வச்சு இவனுக்கு பசியில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து வாங்கும்போது கரெக்டான இல்லைனா ஷாப் ஆளுங்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம வீடியோவை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா பாருங்களேன், பெருசு கொடுக்குறேன் எஸ்கேப் ஆயிடுவான். அதில் வரவே இல்லை. திருப்பி நான் அதுதான் அவனுக்கு கொடுக்கும்போது சொல்லி பயந்துட்டான். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது உண்மையிலே வந்து பிஸ்கெட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு தான் செஞ்சுருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ அன்ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து கொடுக்க வேணாம். மேக்ஸிமம் இந்த சீட்ஸ் அவாய்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேர்ட்ஸ் டைஜஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். குளத்தூரில் ப்ளூ ரிங் ஃபீமேல் ஒன்று வாங்கியிருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் தான் அது. இவர் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் இவரை நான் போடுறேன் ப்ரீடிங் பிஃபோரு. ஓகே கைஸ், மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈசாவோட வீடியோஸாக ரெகுலராக வந்துட்டு இருக்கும். பாய் கைஸ்.